இன்றைக்கு ஈரான் வந்து சேலஞ்சே பண்ண முடியாத இஸ்ரேல் ஆர்மியை சேலஞ்ச் பண்ணி இஸ்ரேலை தரைமட்டமாக்கி இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அயர்ன் டாம் சிஸ்டத்தை ஒட்டுமொத்தமாக நுறுக்கி கண்ணு முன்னால் சிதறடித்து காண்பித்தது ஈரான். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா இஸ்ரேலே தரைமட்டமாக்கி இருக்கும். அந்த சூழலில் ட்ரம்ப் தலையிட்டு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தேன்னு சொல்லி மில்கி மிஸ்ட் கௌகி ஒரு சைடு உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான் லீடர்ஷிப்பை காலி பண்ணணும். காலி பண்ணால் தான் ஈரான் வந்து ஒரு சேலஞ்சிங் ஃபோர்ஸாக மாறாது. ஈரான் சேலஞ்சிங் ஃபோர்ஸாக மாறும் பொழுது அமெரிக்கா சப்போர்ட் பண்ணக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆபத்தாக இருக்குது, அமெரிக்கா சப்போர்ட் பண்ணக்கூடிய அரபு நாடுகளுக்கு ஆபத்தாக இருக்கும். இன்றைக்கு வந்து அமெரிக்கா நேவல் ஃபோர்ஸை அனுப்பி யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் வார்ஷிப்பை ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸை டெஸ்ட்ராயிங் ஃபோர்ஸை இன்றைக்கு அனுப்பி மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்பி இன்றைக்கு ஒரு நிலையற்ற தன்மையை ஒரு வார் சூழலை அங்கே உருவாக்கியிருக்கு. இந்த வார் சூழல் நோக்கம் என்னன்னா நியூக்ளியர் ப்ரோக்ராமை ஈரான் தொடரக்கூடாது, ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுறது. ஆமாம், ஸ்ட்ராட்டஜிக் மிசைல்ஸ் டெவலப்மெண்ட்டை ஈரான் வந்து அட்வான்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ அணுசக்தி வல்லமை பெற்ற நாடுகள், எந்த நாடு அணுசக்தி வல்லமை பெற்றதோ அந்த நாடு வந்து அமைதியை பேண முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டுவிட்டது. ஈரான் வந்து இந்த 12 நாள் யுத்தத்தில் முக்கியமாக பேசப்படுறது இந்த பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படின்றது தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க ICBM இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸையும் அவங்க தயாரிக்கிறாங்கன்னு. இதை தடுக்கிறதுக்கு அமெரிக்கா கிட்டேயோ இல்லை இஸ்ரேல் கிட்டேயோ எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லையா? அந்த அளவுக்கு அந்த டிஃபென்ஸில் வந்து குறிப்பாக இந்த மிசைலில் வந்து ஈரான் வந்து முன்னிலையில் இருக்கா? ஆமாம், இப்போ இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸில் அவங்க வந்து அட்வான்ஸாக இன்னைக்கு போயிருக்காங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்பா சார். 2026 மிகப்பெரிய ஒரு போர் சூழலாக இருக்குது. ஈரானின் மீது அமெரிக்கா எப்பொழுது வேணாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற ஒரு சூழல் தான் தற்பொழுது இருக்குது சார். குறிப்பாக இந்த ஈரான் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு என்ன வருதுன்னா, அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் சார். இப்போது அணு ஆயுதம் அப்படின்றது தற்பொழுதைய சூழலில் சர்வதேச சட்டங்கள் அப்படின்றது என்ன சொல்லப்படுது? ஈரான் வந்து அந்த சர்வதேச சட்டங்களை மீறி ஏதாவது செய்கிறாங்களா? உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது அணு ஆயுத பரவல் தடை சட்டம், நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட் ப்ரோக்ராம் கொண்டாந்தாங்க. யுஎஸ் வந்து ஒரு 10,000 வார்ஹெட்டு, ரஷ்யா ஒரு 10,000 வார்ஹெட்டை குறைக்கிறோம். அதே மாதிரி இனிமேல் எந்த நாடும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் உருவாக்கக்கூடாது. இந்த பரவலாக்கத்து தடை சட்டத்தின் மூலமாக ஒப்பந்தத்திற்கு கையெழுத்து போடுகிற நாடுகள் நாங்கள் வந்து எல்லாரும் கையெழுத்து போடணும்னு வற்புறுத்தலுக்கு கொண்டாந்தாங்க. இதில் இந்தியா கையெழுத்து போட மறுத்து விட்டது. நம்ம வந்து நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட் ப்ரோக்ராமில் பண்ண முடியாது என்று சொல்லி மறுத்து விட்டது. நீங்கள் வந்து 10,000 அணுகுண்டுகளை அளித்தாலும் உங்கள்கிட்ட மிச்சம் 30,000 அணுகுண்டுகளில் 10,000 அளித்தா மிச்சம் 20,000 அணுகுண்டு வச்சுருக்கீங்க. மற்ற எந்த நாடும் அணுகுண்டு வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல என்ன ஜியோ பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இருக்குது? ஓகே, அப்போ அணுசக்தி வல்லமை பெற்ற நாடுகள், எந்த நாடு அணுசக்தி வல்லமை பெற்றதோ அந்த நாடு வந்து அமைதியை பேண முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. இது மாதிரி தான் உக்ரைன் தான் அதிகமான நியூக்ளியர் வெப்பன்ஸ், தேர்டு நியூக்ளியர் வெப்பன்ஸ் கண்ட்ரியாக இருந்தது. ரஷ்யா அமெரிக்காவுக்கு அடுத்து உக்ரைன். ஆனால் உக்ரைனை வந்து நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட் ப்ரோக்ராமில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட்டு ப்ரோக்ராமில் வந்து சைன் பண்ணுங்கன்னு சொல்லி அமெரிக்கா, நாட்டோ நாடுகள் வற்புறுத்தி, ரஷ்யாவும் வற்புறுத்தி ஒட்டுமொத்த நியூக்ளியர் வெப்பன்ஸை ரஷ்யாட்ட கொடுத்து அழித்து விட்டது உக்ரைன்ஸ். அதனால் இன்றைக்கு உக்ரைனுடைய நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தீங்களா? எதுக்கு என்ன சொன்னாங்க? உக்ரைனுடைய சவரனிட்டி அண்டு வந்து செக்யூரிட்டியை ரஷ்யாவும் அமெரிக்காவும் நாட்டோ நாடுகளும் பாதுகாக்கும் என்ற உத்தரவாதத்தை, உறுதிமொழியை கொடுத்து தான் நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட் ப்ரோக்ராமில் உக்ரைனை சைன் பண்ண வைத்தார்கள் இந்த நாடுகளெல்லாம். அதை நம்பி நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட் பண்ணியது உக்ரைன். இன்றைக்கு ரஷ்யா தனது
நோக்கத்திற்காக ஒட்டுமொத்த உக்ரைனையும் தாக்கி அழித்து கொண்டு வருகிறது. உக்ரைனுடைய பகுதிகளை தன்வசமாக்கி கொண்டு வருகிறது. பிளாக் சீயை தன்வசமாக்கி வைத்திருக்கிறது. இதை எதிர்த்து நாட்டோ நாடுகளும் சரி, யுஎஸும் சரி, யூரோப்பியன் யூனியனும் சரி, அவர்களுக்கு உக்ரைன் பக்கம் நிற்பதற்கு வாய்ப்பில்லாமல் இன்றைக்கு உக்ரைன் தனித்து விடப்பட்டிருக்கிறது. காரணம், அணு ஆயுதத்தை ஒழித்தது தான் காரணம். அப்போ ஈரான் சுற்றி இருக்கக்கூடிய இஸ்ரேல் 1947 இஸ்ரேல் என்ற நாடே இல்லை. இஸ்ரேல் உருவாக்கப்படுகிறது. 47% உருவாக்கி கொடுக்குறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய இடத்த லெபனான் இருந்து பிடுங்கியது இஸ்ரேல். தொடர்ந்து அடித்து கொண்டிருக்கிறது. சிரியா மேலே, லெபனான் மேலே, ஈஜிப்ட் மேலே தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி தோல்வியடைந்து விட்டது. இன்றைக்கு ஈரான் சேலஞ்சே பண்ண முடியாத இஸ்ரேல் ஆர்மியை சேலஞ்ச் பண்ணி இஸ்ரேலை தரைமட்டமாக்கி இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை, அயர்ன் டாம் சிஸ்டத்தை ஒட்டுமொத்தமாக நொறுக்கி கண்ணு முன்னால் சிதறடித்து காண்பித்தது ஈரான். காமிச்சா இல்லையா? இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா இஸ்ரேலே தரைமட்டமாக்கியிருக்கும். அந்த சூழலில் ட்ரம்ப் தலையிட்டு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தேன்னு சொல்லி மேனேஜ் பண்ணி A2 பாமரை வச்சு இஸ்ரேலினுடைய ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியை நாங்கள் தாக்கி அழித்து விட்டோம் என்று சொல்லி, ஆனால் அதுக்குள்ளே நியூக்ளியர் என்ரிச்மெண்ட், யுரேனியம் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி போயிடுச்சு ஈரான். ஸ்ட்ராட்டஜிக் மிசைல்ஸில் மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்க. இதனால் போர் விளைவுகளினால், இந்த போரின் தாக்கத்தால் ஈரானில் ஏற்பட்ட உள்நாட்டு கலவரங்கள், பொருளாதார சூழல், அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, பொருளாதார சிக்கல், பணப்புழக்கம் இல்லாமல் இதெல்லாம் உள்நாட்டு குழப்பம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது. அதை ஃபியூல் பண்ணி ஒரு சைடு உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஈரான் லீடர்ஷிப்பை காலி பண்ணணும். காலி பண்ணால் தான் ஈரான் ஒரு சேலஞ்சிங் ஃபோர்ஸாக மாறாது. ஈரான் சேலஞ்சிங் ஃபோர்ஸாக மாறும் பொழுது அமெரிக்கா சப்போர்ட் பண்ணக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆபத்தாக இருக்குது. அமெரிக்கா சப்போர்ட் பண்ணக்கூடிய அரபு நாடுகளுக்கு ஆபத்தாக இருக்கும். அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணக்கூடிய அரபு நாடுகளுக்கு ஆபத்தாக முடியும் என்றெல்லாம் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு அதற்கு டிட்டரன்ஸாக இன்றைக்கு அமெரிக்கா நேவல் ஃபோர்ஸை அனுப்பி USS ஆப்ரஹாம் லிங்கன் வார்ஷிப்பை, ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸை, டெஸ்ட்ராயிங் ஃபோர்ஸை இன்றைக்கு அனுப்பி மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்பி இன்றைக்கு ஒரு நிலையற்ற தன்மையை, ஒரு வார் சூழலை அங்கே உருவாக்கியிருக்கிறது. இந்த வார் சூழல் நோக்கம் என்னன்னா, நியூக்ளியர் ப்ரோக்ராமை ஈரான் தொடரக்கூடாது, ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறது. ஆமாம், ஸ்ட்ராட்டஜிக் மிசைல்ஸ் டெவலப்மெண்ட்டை ஈரான் அட்வான்ஸ் பண்ணக்கூடாது. ஈரானில் இந்த ஆட்சியை கலைத்து விட்டு கரண்ட் லீடர்ஷிப்பை டிசிமேட் பண்ணிவிட்டு அங்கு ஒரு பொம்மை அரசாங்கத்தை, அமெரிக்கா விரும்பிய ஒரு பொம்மை அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையை இவர்கள் ஏற்படுத்தினால் வடகொரியாவை என்ன சொல்கிறது? அவன் நியூக்ளியர் கேப்பபிள் சிஸ்டம் வச்சுருக்கான். சைனா நியூக்ளியர் கேப்பபிலிட்டி, பாகிஸ்தான் நியூக்ளியர் கேப்பபிலிட்டி, ஏன் ஈரான்கிட்ட நியூக்ளியர் கேப்பபிலிட்டி வரக்கூடாது? அப்போ உனக்கு அங்கே பயம் இருக்குது. ஒரு சைடு பொருளாதார நோக்கம், ஒரு சைடு ஆயில் எக்கானமி, இன்னொரு சைடு நியூக்ளியர் எக்கானமி, இன்னொரு சைடு ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்டு. இது எல்லாத்துக்கும் பலிகடாக ஆகுவது இந்த வளருகின்ற நாடுகள். தன்னை மிஞ்சி யாரும் வந்துடக்கூடாது என்ற ஒரு உத்வேகம், டெமோக்ரஸிக்கு தாண்டி இன்றைக்கு சர்வாதிகாரம் கொடிகட்டி பறக்கிறது. கேபிட்டலிஸ்டிக் சர்வாதிகாரம் கொடிகட்டி பறக்கிறது அமெரிக்காவில். அதற்கு வித்திட்டவர் இந்த ட்ரம்ப்பு. ஸோ ட்ரம்ப்பினுடைய ஆசைகள் அமெரிக்காவை தனிமைப்படுத்தக்கூடிய நிலவை
ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. டாரிஃப் வார் நடத்துகிறாரு. டாரிஃப் வார் நடத்தி அமெரிக்காவை தனிமைப்படுத்துகிறார். டாரிஃப் வார் நடத்தி அமெரிக்காவின் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் என்று சொல்லி அமெரிக்காவை தனிமைப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியில் வேலையில் அவர் ஈடுபட்டு வருகிறார். இன்றைக்கு காங்கிரஸிலே அதற்கான எதிர்ப்புகள் காணப்படுகிறது. இது ஒரு சைடு. இன்னொரு பக்கம் சைனாவோடு கம்பீட் பண்ணுவதற்கு ரேர் எர்த் மினரல்ஸை கிரீன்லாண்டிலிருந்து பறிமுதல் செய்வதற்கு கிரீன்லாண்டை பிடிப்பேன் என்ற ஒரு சபதத்தை போட்டு கிரீன்லாண்டை நான் ஆக்கிரமிக்க பண்ண போகிறேன் என்று சொல்லி மிக அதிகமான ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து கிரீன்லாண்டில் இருக்குது. 80% ஆஃப் த கிரீன்லேண்ட் இஸ் கவர்டு வித் ஐஸ் ஸ்னோ. ஆனால் அதில் போய் மைன் பண்ணி அந்த மினரல்ஸ் எடுத்தால் தான் சப்ளை செயினில் செமிகண்டக்டர், சிப்பு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், ஹைட்ரஜன் எனர்ஜி, இந்த மாதிரி மேக்னெட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இந்த இண்டஸ்ட்ரியில் சைனாவுடைய சப்ளை செயினுடைய ஈகோசிஸ்டத்தை மீறி அமெரிக்கா வந்து வெற்றி பெற வேண்டும், அட்வான்ஸ் ஆகணும்னா கிரீன்லாண்டை எடுக்கணும். ஆயில் எக்கானமியை தனதாக்கி கொள்ள வேண்டும். அப்போ வெனிசுலாவை அடிக்கணும், ஈரானை அடிக்கணும், வளைகுடா நாடுகளை தன் பக்கத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆயில் எக்கானமியை நம்ம பக்கம் வைக்கணும். அடுத்த நாட்டினுடைய ஆயிலை நம்ம வளங்கொழிக்க வைத்து அமெரிக்காவினுடைய ஆயிலை வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வைத்து நீண்ட நாட்களுக்கு அமெரிக்காவினுடைய ஃபாசில் ஃபியூயலை எல்லா நாடுகளும் எக்ஸாஸ்ட் பண்ண பிறகு எல்லா நாடுகளும் அமெரிக்காவை நம்பி ஆயில் எக்கானமியை நோக்கி அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஆயிலை வைத்து தான் எல்லா நாடுகளும் பிழைக்க வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நீண்டகால திட்டம், அமெரிக்கா ஃபஸ்ட் என்ற நீண்டகால திட்டம் ஒரு சைடு ரிச் மினரல் ரிசோர்ஸ், ரேர் எர்த் மினரல்ஸ் எடுக்கணும். ரெண்டாவது ஜியோ பொலிட்டிக்ஸில் அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு என்ற நிலையை உருவாக்க வேண்டும். இத்தனை அதிகார அத்துமீறல்களை வைத்துக்கொண்டு அமெரிக்கா இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டு வருகிறது. இது வந்து ஒட்டுமொத்தமாக எந்த நாடும் அடுத்த நாட்டின் மீது சவரனிட்டியோ இன்டெகிரிட்டியை பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு நாடுகள் செயல்பட்டால் உலகத்தில் அமைதி நிலவாது. அங்கு வந்து போர் சூழல் தான் நிலவும். போர் சூழல் நிகழ்ந்தால் இது அனைவருக்குமான அழிவாகத்தான் சென்று முடியுமே ஒழிய இது பாதுகாக்கப்பட வேண்டிய நாடாக மாறாது. ஒரு தீமை எப்பொழுதும் தீமையின் உச்சகட்டத்திற்கு ஆடித்தான் அந்த தீமை ஓயும். அந்த உச்சகட்டத்திற்கான ஆட்டத்தின் பகுதியை தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தீமை நடனமாடி நார்த்தாண்டம் ஆடுகிறது. அந்த நார்த்தாண்டம் ஆடி அந்த தீமையினுடைய உச்சகட்ட பாதிப்பை ஏற்படுத்திய பின்பு தான் அந்த தீமை அழிக்கப்படும். ஆனால் இப்போது ஈரான் மேலே வந்து ரொம்ப வருஷமாகவே இந்த அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க உண்மையாகவே தயாரிக்கிறாங்களா இல்லை அந்த நிறைய என்ரிச்மெண்ட்ஸ் பற்றிலாம் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க, அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணி யுரேனியத்தை என்ரிச் பண்ண அது வந்து நியூக்ளியர் வெப்பன் கிரேடாக மாறும். யுரேனியத்தை ஒரு லெவலுக்கு என்ரிச் பண்ணிங்கன்னா அது வந்து அணுசக்தி மின்சாரம் தயாரிக்க பயன்படுத்தும். அதை அதிகமாக என்ரிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து வெப்பன் கிரேடாக மாறும். புளூட்டோனியம் யுரேனியம் சேர்ந்து நியூக்ளியர் ஃபிசைல் மெட்டீரியலாக மாறிடும். அப்போ அந்த என்ரிச்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா, என்ரிச்மெண்ட் பண்ண விட்டாச்சு அப்படின்னா அது ஃபிசைல் மெட்டீரியலாக மாறும். அதை அணுகுண்டு தயார் பண்ணுறதுக்கு பயன்படுத்த முடியும். ஸோ அப்போ இப்போ வரைக்கும் அந்த நோக்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. என்ரிச் பண்ணுறாங்க. அந்த கிரேடு வந்துருச்சுன்னு அமெரிக்கா நம்புது. ஓகே, அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க, இனிமேல் அடுத்த அணுதாயுதம் தயாரிச்சிருவாங்க அப்படின்னு நம்புது அமெரிக்கா. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. யுரேனியத்தை என்ரிச் பண்ண இட் வில் பிகம் அ ஃபிசைல் மெட்டீரியல். இப்போது ஈரான் வந்து இந்த 12 நாள் யுத்தத்தில் முக்கியமாக பேசப்படுறது இந்த பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படின்றது தான். இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க ICBM இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸையும் அவங்க தயாரிக்கிறாங்கன்னு. இதை தடுக்கிறதுக்கு அமெரிக்கா கிட்டேயோ இல்லை இஸ்ரேல் கிட்டேயோ எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லையா? அந்த அளவுக்கு அந்த டிஃபென்ஸில் வந்து குறிப்பாக இந்த மிசைலில் வந்து ஈரான் வந்து முன்னிலையில் இருக்கா? ஆமாம், இப்போ இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸில் அவங்க வந்து அட்வான்ஸாக இன்றைக்கி போயிருக்காங்க. தடுப்பது என்பதை விட இன்றைக்கி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இன்றைக்கி இவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து இருக்குது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஒரு 100 மிசைல்ஸ் ஒரே நேரத்தில் வந்துச்சு அப்படின்னா அதை 100 மிசைலை எதிர்த்து தாக்கும். 400 மிசைல் போனால் எப்படி தாக்கும்? அங்கே போயிடுச்சு இல்லை. அதில் தான் ஜெயிச்சிட்டான் ஈரான். இப்போ அதிகமான வார்ஹெட்ஸை வந்து உருவாக்கி அதிகமான ஆர்சனல்ஸை நியூக்ளியர் மிசைல் ஆர்சனல்ஸை உருவாக்கி அவர்கள் வந்து அதில் வந்து குண்டு மலை மாதிரி பொழிந்து
அவர்கள் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை காலி பண்ணிட்டாங்க. அங்கே தான் பயம் இருக்குது. அப்போ அதிகமாக ஸ்ட்ராட்டஜிக் மிசைல்ஸை வந்து இவர்கள் உருவாக்கி விட்டால் இது வந்து அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ரீஜனல் செக்யூரிட்டியை இம்பேலன்ஸ் பண்ணிடும். அங்கே வந்து அமெரிக்காவுடைய ப்ரெசன்ஸை கொஸ்டின் பண்ணிடும் என்பதை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்போ வந்து வார்ஷிப் அனுப்பி நான் அங்கேருந்து உன்னை தாக்குவேன், அங்கேருந்து உன் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியை அழிப்பேன், அங்கேருந்து உன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் மிசைல் ஃபெசிலிட்டியை அழிப்பேன் என்று ஈரானை அழிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இப்போ வந்து ரெடி நிலையில் வைத்திருக்கிறது. ஆர்மடா என்ற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி ரெடி நிலையில் கொண்டாந்து வச்சுருக்காங்க. இந்தியா நம்ம வந்து அப்துல் கலாம் அவர்கள் தலைமையில் டாக்டர் சிதம்பரம் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் சேர்மன் 2 பேரும் டிஆர்டிஓவும் டிஏயும் இணைந்து இந்தியாவை ஒரு நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டாக உருவாக்கினார்கள். எல்லாம் ரெடி பண்ணி போது கிளின்டன் கூப்பிட்டு நரசிம்மராவை மிரட்டினார். மிரட்டல் வரைக்கும் போச்சு. மிரட்டினார், நீ எப்படி வந்து என்ன ஆக்டிவிட்டியெல்லாம் உங்கள் ஆக்டிவிட்டியெல்லாம் போக்குறான்ல சரியில்லை, ஏதோ நீங்கள் நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி எங்களுக்கு சிஏ ரிப்போர்ட் வருது, இந்த மாதிரிலாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மேலே அமெரிக்கா கடுமையான நடவடிக்கை எடுக்கும், டெக்னாலஜிக்கல் சாங்ஷன் போடுவோம், எக்கனாமிக்கல் சாங்ஷன் போடுவோம், உங்களை தனிமைப்படுத்துவோம்னு மிரட்டினார். இப்போ எப்படி ஈரானை மிரட்டுறாங்களோ, இப்போ எப்படி வந்து உக்ரைனை மிரட்டி கையெழுத்து வாங்கினாங்களோ அதே மாதிரி இந்தியாவை மிரட்டினாங்க. யார்? கிளின்டன் மிரட்டினார். அப்போ நரசிம்மராவ் வந்து அப்துல் கலாமை கூப்பிட்டு இப்படி சொல்கிறாங்க நிறுத்திடலாமான்னு கேட்டார். அப்துல் கலாம் சொன்னார், ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த், வலிமை ஒன்று தான் வலிமையை மதிக்கும், இதற்கெல்லாம் பயந்து நம்ம இருக்கக்கூடாது. 1991 எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்து இந்தியாவை குரோத் ட்ரெஜெக்டரியில் கொண்டு வந்தவர் நரசிம்மராவன் மன்மோகன் சிங். அவங்க தான் அது காரணம். 98 இது நடக்குது. 98 அணுசக்தி அணுகுண்டு வெடிப்பு சோதனை செய்தே ஆக வேண்டும் என்று அப்துல் கலாம் சொல்கிறார். இல்லை இவங்கெல்லாம் அமெரிக்கா மிரட்டுதே, இந்தியா மேலே தடை ஏற்படுத்துவேன்னு சொல்கிறாங்களே, என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது, தடை ஏற்படுத்தினால் அந்த தடையை மீறி வெல்வோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, தடை தான் நமக்கு படிக்கல், தடை தான் நம்மை உயர்த்தக்கூடிய வழிக்கல், செல்ஃப் ரிலையன்ஸ் இன் கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் என்று முழக்கமிட்டவர் அப்துல் கலாம். உடனே நீங்கள் ரெடி பண்ணுங்க, நான் வந்து எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போனார். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நரசிம்மராவ் தோத்துறாரு, வாஜ்பாய் பதவிக்காரர். நைட்டு 12 மணிக்கு அப்துல் கலாமையும் அட்டாமிக் எனர்ஜி சேர்மன் கமிஷன் அட்டாமிக் எனர்ஜியினுடைய கமிஷன் சேர்மன் டாக்டர் சிதம்பரத்தையும் வர சொல்லி நரசிம்மராவ், டாக்டர் அப்துல் கலாம், டாக்டர் சிதம்பரம் 3 பேரும் வாஜ்பாயை போய் சந்திக்கிறாங்க. வாஜ்பாயிட்ட சொல்கிறார் நரசிம்மராவ், அணுசக்தி சோதனை நடத்துவதற்கு நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கோம், தயார் நிலையில் வைத்திருக்கிறார் அப்துல் கலாம், நீங்கள் உத்தரவு கொடுத்தீங்கன்னா இந்த சோதனையை நடத்தலாம், கிளின்டன் இப்படி மிரட்டிருக்கார் என்னைய, அதை தாண்டி தான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், இப்போ பதவி உங்கள்கிட்ட வந்துருச்சு, நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்கன்னு கேட்கும் போதும் நான் அதை செய்கிறேன்னு சொல்லி வாஜ்பாய் வந்து அதுக்கு உத்தரவு கொடுத்தார். உத்தரவு கொடுத்த ஒரு சில நாட்களில் ஒட்டுமொத்த சிஸ்டம் ரெடி பண்ணி 3 அணுகுண்டுகள் போக்குறான்ல 53 டிகிரி செல்சியஸில் அப்துல் கலாம் கேப்டன் பிரிதிவிராஜாக மாறி கேமோஃப்ளஜிங் பண்ணி என்ன நடவடிக்கையை வெளியே தெரியாத அளவுக்கு கேமோஃப்ளஜிங் கிரியேட் பண்ணி அங்கேருந்து பிருத்திவி மிசைல்ஸை வந்து ஒசூர் இன்ட்ரிம் டெஸ்ட் ரேஞ்சில் ஏவ சொல்லி சேட்டலைட்டு ஃபுல்லாக அமெரிக்கன் சேட்டலைட் ஃபுல்லாக அந்த பக்கம் திருப்பி போக்ரானில் 3 அணுகுண்டை வெடித்து வெற்றிகரமாக சோதனை நடத்தி காட்டியவர் அப்துல் கலாமும் சிதம்பரம். அதற்கு பிறகு தான் என்னடா அது செய்ஸ்மிக் எர்த்குவாக் சிக்னல் வருதேன்னு சொல்லி அமெரிக்கா விழித்து கொண்ட பிறகு அமெரிக்கா பார்க்கும் பொழுது 3 அணுகுண்டு சோதனை நடத்தி காண்பித்தது இந்தியா. அப்போ அமெரிக்காவின் மிரட்டலை மீறி அதுக்கப்புறம் நம்ம மேலே சாங்ஷன் பண்ணாங்க, டெக்னாலஜி சாங்ஷன் பண்ணாங்க, எக்கனாமிக் சாங்ஷன் பண்ணாங்க, அதையும் தாண்டி ஜெயித்தோம் இந்தியா. புரிஞ்சுட்டீங்களா? இன்றைக்கும் போர் இல்லாத ஒரு சூழல் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு காரணம் நம்ம வைத்திருக்கக்கூடிய அணுகுண்டு தான். நிச்சயமாக சார், பல்வேறு கேள்விக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி, தேங்க்யூ. மில்கி மிஸ்ட் கௌகி மின்னம்பலம்.com
தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை